உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லுங்க ஜோசியரே, செஞ்சிடலாம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பரிகாரமா இருந்தாலும் மீனாட்சி அக்கா கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லிடலாம். மனைவினா அவங்க தானே செஞ்சாகணும். தீபா, ஒரு நிமிஷம். என்ன? அவ என் பொண்டாட்டி கிடையாது. எப்ப அவ தாலியை கட்டி வீசி எறிஞ்சாலோ அப்பவே எனக்கும் அவளுக்கும் இருந்த பந்தம் முறிஞ்சு போச்சு. என்ன பார்த்தாலே எடுத்தெறிஞ்சு பேசுறா, அவமானப்படுத்துறா. அவளை போய் திரும்ப திரும்ப என் பொண்டாட்டின்னு சொல்லாத. சரி, இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை. பொண்டாட்டி தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப மீனாட்சி அக்கா தானே பண்ணி ஆகணும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்குதான் என் ஒய்ஃப் ஃப்ரீயா இருக்காளே. அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா. இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாளா என்ன? என் மனைவினா இனி ரியா மட்டும்தான். அவளுக்கு தான் என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. என்ன ரியா, எனக்காக என்ன வேணாலும் செய்வல்ல? நீ செய்வங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானா? ஆமா, நீதான் செஞ்சாகணும். நீதான் என்னோட ஒய்ஃப். ஏய், யாரா உன் பொண்டாட்டி? இவளா? என்னமோ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுற. எங்கேயோ இருந்து இவளை கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு சொல்லி நிக்க வச்சிருக்க. திருட்டுத்தனமா உன் கூட வந்தவெல்லாம் உன் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? ஏன் மருமகன்னா அது மீனாட்சி மட்டும்தான்டா. இன்னொரு தடவை இவளை பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரியா செய்வான்னு சொல்றீங்கல்ல, அவளுக்கு என்ன தெரியும்? அவ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ. அவளுக்கு பரிகாரத்தை பத்தி என்ன தெரியும்? அவ ஏதாவது தப்பா கிப்பா செஞ்சுட்டா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால்தான் நான் மீனாட்சி அக்காவை பரிகாரம் செய்யணும்னு சொல்றேன். உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த தீபா அழகா பிளான் பண்ணி உன்னை கவுக்க பாக்குறாரியா? உன் ஹஸ்பண்டை தூண்டி விட்டு உன்னை பரிகாரம் செய்ய வச்சிருவா போல இருக்கு. அவ என்னதான் டிராமா போட்டாலும் நான் அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டேன். ஆனந்த் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி ஆஃப் பண்ணிடுவேன். இல்ல, மீனாட்சியை விட ரியாவுக்கு தான் என் மேல பாசம் அதிகம். அவ எனக்காக பரிகாரம் மட்டும் இல்ல, உயிரை கேட்டா கூட கொடுப்பா. டேய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பணத்துக்காக தான். கேவலம் உனக்காக உயிரை கொடுப்பேனா? பாவண்டா நீ. என்ன ரொம்ப நம்புற. நீங்க தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்க. ஆனா ரியா எதுவுமே சொல்லாம இருக்காளே, அதனால்தான் மீனாட்சி அக்கா செய்யட்டும்னு சொல்றேன். ரியா பரிகாரம் செய்யறேன்னு சொன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் பேச போறேன்? ரியா, என்ன ஆனந்த், நீ சைலண்டா இருக்கிறதுனாலதான் தீபா தேவையில்லாம பேசுறா. நீ பரிகாரம் பண்றேன்னு சொல்லு, அப்பதான் யாரும் பேச மாட்டாங்க. சொல்லு, எனக்காக நீ பரிகாரம் செய்வல்ல? பண்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லுங்க ஜோசியரே, செஞ்சிடலாம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பரிகாரமா இருந்தாலும் மீனாட்சி அக்கா கிட்ட சொல்லி அதை செய்ய சொல்லிடலாம். மனைவினா அவங்க தானே செஞ்சாகணும். தீபா, ஒரு நிமிஷம். என்ன? அவ என் பொண்டாட்டி கிடையாது. எப்ப அவ தாலியை கட்டி வீசி எறிஞ்சாலோ அப்பவே எனக்கும் அவளுக்கும் இருந்த பந்தம் முறிஞ்சு போச்சு. என்ன பார்த்தாலே எடுத்தெறிஞ்சு பேசுறா, அவமானப்படுத்துறா. அவளை போய் திரும்ப திரும்ப என் பொண்டாட்டின்னு சொல்லாத. சரி, இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை. பொண்டாட்டி தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப மீனாட்சி அக்கா தானே பண்ணி ஆகணும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்குதான் என் ஒய்ஃப் ஃப்ரீயா இருக்காளே. அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா. இந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாளா என்ன? என் மனைவினா இனி ரியா மட்டும்தான். அவளுக்கு தான் என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. என்ன ரியா, எனக்காக என்ன வேணாலும் செய்வல்ல? நீ செய்வங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானா? ஆமா, நீதான் செஞ்சாகணும். நீதான் என்னோட ஒய்ஃப். ஏய், யாரா உன் பொண்டாட்டி? இவளா?
என்னமோ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசுற. எங்கேயோ இருந்து இவளை கூட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டின்னு சொல்லி நிக்க வச்சிருக்க. திருட்டுத்தனமா உன் கூட வந்தவெல்லாம் உன் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? ஏன் மருமகன்னா அது மீனாட்சி மட்டும்தான்டா. இன்னொரு தடவை இவளை பொண்டாட்டின்னு சொன்ன நடக்கிறதே வேற. அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரியா செய்வான்னு சொல்றீங்கல்ல, அவளுக்கு என்ன தெரியும்? அவ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ. அவளுக்கு பரிகாரத்தை பத்தி என்ன தெரியும்? அவ ஏதாவது தப்பா கிப்பா செஞ்சுட்டா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால்தான் நான் மீனாட்சி அக்காவை பரிகாரம் செய்யணும்னு சொல்றேன். உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த தீபா அழகா பிளான் பண்ணி உன்னை கவுக்க பாக்குறாரியா? உன் ஹஸ்பண்டை தூண்டி விட்டு உன்னை பரிகாரம் செய்ய வச்சிருவா போல இருக்கு. அவ என்னதான் டிராமா போட்டாலும் நான் அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டேன். ஆனந்த் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி ஆஃப் பண்ணிடுவேன். இல்ல, மீனாட்சியை விட ரியாவுக்கு தான் என் மேல பாசம் அதிகம். அவ எனக்காக பரிகாரம் மட்டும் இல்ல, உயிரை கேட்டா கூட கொடுப்பா. டேய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பணத்துக்காக தான். கேவலம் உனக்காக உயிரை கொடுப்பேனா? பாவண்டா நீ. என்ன ரொம்ப நம்புற. நீங்க தான் இவ்வளவு தூரம் பேசுறீங்க. ஆனா ரியா எதுவுமே சொல்லாம இருக்காளே, அதனால தான் மீனாட்சி அக்கா செய்யட்டும்னு சொல்றேன். ரியா பரிகாரம் செய்யறேன்னு சொன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் பேச போறேன்? ரியா, என்ன ஆனந்த்? நீ சைலண்டா இருக்கிறதுனாலதான் தீபா தேவையில்லாம பேசுறா. நீ பரிகாரம் பண்றேன்னு சொல்லு, அப்பதான் யாரும் பேச மாட்டாங்க. சொல்லு, எனக்காக நீ பரிகாரம் செய்வல்ல? பண்றேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த குழந்தையோட முகம் இன்னும் என் கண்ணிலேயே நிக்குது ஹஸ்பண்ட் சார். அந்த குழந்தை நம்ம குழந்தையா இருக்க கூடாதான்னு நினைக்க தோணுது. சாஸ்திரியோட வீடு தெரியும். குழந்தைய பார்க்கணும்னு தோணும் போது நாம போய் பார்க்கலாம், கொஞ்சலாம். நம்ம குழந்தை நம்ம கிட்ட வர வரைக்கும் சாஸ்திரியோட பேத்திய நம்ம குழந்தையாவே நினைச்சுக்கலாம். சரிங்க ஹஸ்பண்ட் சார். என்ன எரிஞ்சு போன புடவை இப்படி வெறிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க? இவங்க பார்க்கிற பார்வையிலேயே மறுபடியும் புடவை தீப்பிடிச்சு எரிஞ்சிரும் போல இருக்குதே. சிஸ்டர், சாப்பிட கூட வராம, ரூமை விட்டும் வெளியே வராம இங்கேயே உட்காந்துக்கிட்டு நெருப்புல எரிஞ்ச புடவைய வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே சிஸ்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சிஸ்டர். என்னோட புடவையில எப்படி நெருப்பு பிடிச்சது? அப்ப என் கூட யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது தானா எப்படி இந்த புடவை தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும்? சிஸ்டர், ஏதாவது விளக்கு மேல பட்டிருக்கும் சிஸ்டர், அதனாலதான் அந்த புடவை எரிஞ்சிருக்கும் சிஸ்டர். இல்ல, எனக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்துல குழந்தை மட்டும்தான் அங்க இருந்துச்சு. மத்தபடி விளக்கெல்லாம் அங்க எதுவுமே இல்ல. அந்த குழந்தை தான் கைய கால ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? குழந்தை கைப்பட்டா உங்க புடவை நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருக்க போகுது. என்ன சிஸ்டர்? ஏன் குழந்தை கைப்பட்டு என் கை எரிஞ்சு போகலையா? ஆஹா, அப்ப வந்தது அந்த மாரியோட குழந்தையா? ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ சிஸ்டர்? மாரியோட குழந்தைய தேடி போனவன் ஆஸ்பத்திரியில சாகும்போது சா சா அப்படின்னு தானே சொன்னா? ஆமா இல்ல? ஒருவேளை அவன் சாஸ்திரின்னு சொல்ல வந்திருந்தானா?
ஆமா சிஸ்டர், அவன் சான்னு சொல்லும் போது நான் கூட டாக்டர் சாவித்ரியான்னு கேட்டேன்ல சிஸ்டர். அப்ப உறுதியா அது மாரியோட குழந்தை தான். அப்படிதான் இருக்கணும். அவன் அன்னைக்கு சாகும்போது கூட அதைத்தான் சொல்லியிருப்பான். கண்டிப்பா அந்த இடத்துல அந்த குழந்தை மட்டும்தான் இருந்துச்சு. நான் கிராஸ் பண்ணி வரும்போது அதோட கையில என்னோட சேலை பட்டுதான் சேலை தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? முதல்ல அந்த குழந்தை ஏற்காட்டுல இருந்துச்சு, அப்புறமா சென்னைக்கு வந்துச்சு, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயா வந்துருச்சா? ஐயோ, மாறி சொன்ன மாதிரி அவ கண்ட கனவு மாதிரி இப்போ உங்களோட புடவைக்கு மட்டும் நெருப்பு வந்திருக்குது. அடுத்தது உங்களுக்கு தான் சிஸ்டர். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயா வாங்க வாங்க, உள்ள வாங்க. கொடுங்க, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க ஐயா, உள்ள வாங்க. குழந்தை தூங்குறாளா? ஆமா. ஐயா உட்காருங்கய்யா. இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். நீங்க சொல்ல வந்தத சொல்ல முடியாம தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் முக்கியமா கோவில் வேலையா 10 நாளைக்கு வெளியூர் போகணும். சரி. அதனால உங்ககிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியல. ஏதோ ஒரு எண்ணத்துல கிளம்பி வந்துட்டேன். இப்போ கேட்கலாமா வேண்டாமான்னு தயக்கமா இருக்கு. ஊருக்கு போறதுக்கு ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்கு. எங்க கிட்ட என்ன தயக்கம் உங்களுக்கு? நானும் உங்க பொண்ணு மாதிரிதான். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நாங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையில தான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். நான் ஊருக்கு போறேன், திரும்பி வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஊருக்கு போகும்போது குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு பயமா இருக்கு. பால் பிரச்சனை வேற. இந்த குழந்தைய நீங்க உங்க குழந்தை மாதிரி பாத்துக்குவீங்க. குழந்தை உங்ககிட்ட இருந்தா குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும், பால் பிரச்சனையும் இருக்காது. அதனால குழந்தைய ஒரு 10 நாளைக்கு பாத்துக்க முடியுமா? குழந்தை உங்ககிட்ட இருந்தா ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை விட இந்த ஊர்ல உங்களை விட்டா எனக்கு யாரையும் தெரியாது. என்னங்க ஐயா நீங்க இத சொல்லவா நீங்க இவ்வளவு தயங்கினீங்க? 10 நாள் இல்ல, எத்தனை நாள் வேணும்னாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமாங்க ஐயா, குழந்தைய பத்தி கவலைப்படாம நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு 10 நாள் தான்மா, அப்புறம் திரும்பி வந்து நானே வந்து வாங்கிக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. மாரி, குழந்தைய வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிம்மா. தேவிம்மா, தாத்தா ஊருக்கு போயிட்டு வரேன், பத்திரமா இரு. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே இவ என்னோட குழந்தை. நான் தான் இந்த குழந்தைக்கு அம்மா, இவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரேம்மா, ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா, வாங்க. செல்லக்குட்டி, போலாம்ப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, நில்லுடா. எங்கடா போற? வாடா. ஏய், முதல்ல அவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. ஏய், அதெல்லாம் என் வேலை கிடையாது. இப்போ நீ மட்டும் அவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகல, நான் அவரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவேன்.
ஐயா வண்டியில உட்காருங்க. என்ன விட்டுருமா, நான் போயிடுறேம்மா. ஐயா பயப்படாதீங்க. அவன் என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வண்டியில உட்காருங்க. ஏறுங்க. அண்ணி வண்டியில ஏறுங்க. வண்டி எடு வெற்றி. என்ன எதுக்கு முறைக்கிற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா இல்ல வைத்தியர் வீட்டுக்கு போகணுமா? சீக்கிரம் நீயே முடிவு பண்ணு. ஐயோ என்னங்க 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 கை பலமா அடிபட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போனோம். ஐயோ 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 என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உங்களை எல்லாரும் போட்டு அடிச்சதா சொன்னாங்களே. அவன் வேதியில போக, நாசமா போக, விளங்காம போக, எப்படி உடம்பெல்லாம் ரணமா வீங்கி இருக்கு பாருங்களேன். யாருங்க அவன்? எந்த படுபாவி உங்களை அடிச்சது? இதோ இந்த படுபாவி தான் அடிச்சான். இவன் தான் உங்க புருஷனை கண்ணு முன்னு தெரியாம அடிச்சான். இவனை என்ன வேணாலும் திட்டுங்க நீங்க. எனக்கு பாத்து ஏயா உனக்கு அறிவு இருக்காயா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற? ரங்கநாயகம்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க முடியுமாயா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா கேட்டியா? இதெல்லாம் தேவையா? தேவையா? அடிபட்டு வீங்கிட்டு அங்கே அடிச்சிட்டு இருக்க. யோ நம்ம பொண்ணு பாரியா. உன் கிறுக்குத்தனத்தால உனக்கு எதாவது ஆயி போச்சுன்னா அவளை நான் எப்படியா வளர்ப்பேன்? பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம். தம்பி இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் தம்பி. எங்கேயாவது போயிடுறோம். என் புருஷனை விட்டுருங்க தம்பி. உங்க காலை புடிச்சு கேக்குறேன் தம்பி. அந்த பயம் இருக்கணும். வெற்றி வெற்றி நில்லு வெற்றி. வெற்றி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மாவை எதிர்த்து யாரும் எலெக்ஷன்ல நிக்க கூடாதா? நின்னா இப்படிதான் அடிப்பீங்களா? ஆமா அப்படிதான் அடிப்போம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஹேய் இதெல்லாம் ரொம்ப தப்பு வெற்றி. ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனத்தெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏய் நீ கலெக்டருக்கு தானே படிச்சிட்டு இருக்க? என்னவோ பெரிய கலெக்டர் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. போய் படிக்கிற வேலையை பாரு. இல்ல இத நான் சும்மா விட மாட்டேன் வெற்றி. நாளைக்கு நான் கலெக்டர் ஆனேனா என்னெல்லாம் ஆக்ஷன் எடுப்பனோ அதெல்லாம் நான் இப்பவே எடுக்க போறேன். உங்க அம்மாவுக்கு எதிரா அந்த ஆளையே நான் நிக்க வைப்பேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாரு. ஏய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். இததான் நான் உனக்கு திரும்ப சொல்றேன். நேர்மையா தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிற வழிய பாருங்க. இல்ல ஏய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்களாச்சும் நில்லுங்களேன். அவங்கள எதிர்த்து நிக்கலாமா? ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்களே. மா அந்த சக்தியும் மீனாட்சியும் ஏதோ புரட்சி பண்ற மாதிரி தெரியுதே. என்ன புரட்சியா இருக்கும்? இரு பாப்போம். யாராவது வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கலாம். போனக்கா நீங்க எதுக்குக்கா பயப்படுறீங்க? உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க தைரியமா எலெக்ஷன்ல நெல்லுங்க. நீ சொல்லிருவ. ஆனா ஆத்திர அவசரத்துக்கு நான் கடன் வாங்கணும்னா அந்த அம்மாட்ட தான் போகணும். அவங்கள எதிர்த்து என்னால நிக்க முடியாது. ஆளை விடுமா. அக்கா இதோ வரல, இவகிட்ட கேட்கலாம். சாந்திமா இங்க வா. என்ன? இப்படி வா. சொல்லுமா. சக்தி உன்கிட்ட என்னமா கேட்டா? மீனாட்சி பொண்ணு ரங்கநாயகியை எதிர்த்து நிக்க சொல்றா, முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ ஓ அத்தைக்கு எதிரா ஆளை திரட்டிட்டு இருக்காளா? மா என்ன ஆகுதுன்னு பாப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? இந்த உலகம் ஜெயிச்சவங்களை மதிக்கும்.
தோத்தவங்கள மிதிக்கும். ஆனா வேடிக்கை பாக்குறவங்கள மதிக்கவும் செய்யாது, மன்னிக்கவும் செய்யாது. மா தத்துவம்லாம் சொல்லி உசுப்பேத்திட்டு இருக்கா. ஆமாண்டி, ஏத்தி என்ன பிரயோஜனம்? ரங்கநாயகி எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்குடி தைரியம் இருக்கு? ரங்கநாயகி எதிர்த்து ஒரு ஆள் நின்னாதானே அவங்க அடிப்பாங்க. இப்ப அவங்களை எதிர்த்து 10 பேர் நிப்போம், 20 பேர் நிப்போம். அப்ப என்ன செய்ய முடியும் அவங்களால? அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. சோசியலிஸ்ட் பேசி தெரிஞ்சிட்டு இருந்த சோமுவை ரோட்ல வச்சு உங்க மருமவன் அடிச்சான். உங்க பொண்ணு தானே காப்பாத்திட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு ஆளையும் உங்க பொண்ணால காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? இதோ இருக்காரு நம்ம சங்கரண்ண. போன வாட்டி எலெக்ஷன்ல நிக்க ஆசைப்பட்டாரு. கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு கம்மாடி தூக்கி போட்டாங்க. இவர் பொழைச்சு வர்றதுக்கே 6 மாசம் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ நடக்காம உங்களால காப்பாற்ற முடியுமா? என்னால முடியும். ரங்கநாயகி அத்தையை எதிர்த்து யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் போலீஸ் பாதுகாப்பு நான் வாங்கி தரேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. நம்மள பாதுகாக்க தான் சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு. நீங்க தைரியமா எலெக்ஷன்ல நில்லுங்க. யாரு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். அந்த ரங்கநாயகியோட ஆட்டத்துக்கு இந்த வருஷம் ஒரு முடிவு கட்டணும். நம்ம ஊர்ல ரங்கநாயகின்னு பேர் வச்சிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் தைரியமா வந்து எலெக்ஷன்ல நில்லுங்க. அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பண்ணுவோம். நீ என்னையா சொல்ற? என் பேரும் ரங்கநாயகி தான், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். என் பேரும் ரங்கநாயகி தான், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேங்க. எல்லாரும் சொல்றாங்க. நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நானும் நிக்கிறேங்க. மா ரங்கநாயகி அத்தைக்கு இவங்க பேரை வச்சு ஆப்படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. நீ வா, நம்ம இதை முதல்ல அத்தை கிட்ட போய் சொல்லுவோம். போலாம் போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தி, எனக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளா உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். எல்லாத்துக்கும் நான் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிட்டு தமயந்தி. வாழ்க்கையில நம்ம தேடிட்டு இருக்கிற சந்தோஷம், நிம்மதி, பொக்கிஷம் எல்லாமே நம்ம பக்கத்திலே தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கக்கூடிய பார்வையும் பக்குவமும் தான் மனுஷங்கிட்ட இருக்கிறது இல்லைன்னு எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு. அது மாதிரிதான் இத்தனை நாளா உன்னை என் பக்கத்திலே வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடி அலைஞ்சிருக்கேன். ஆமா தமயந்தி, இத்தனை வருஷமா நான் தொலைச்சுதா தேடிட்டு இருந்த பொக்கிஷமே நீதான் தமயந்தி. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. ஆனா சின்ன வயசுல உங்க அம்மா தான் என்னை காப்பாத்துனாங்க, எனக்கு மறுபிறவை கொடுத்தாங்க. நீயும் ஒரு குட்டி தேவதை போல என் மேல அவ்வளவு அன்பு செலுத்தின. உங்க 2 பேருக்கும் என்னோட நன்றி கடனை திருப்பி செலுத்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் உங்களை தேடிட்டு இருந்தேன் தமயந்தி. எதேச்சியா இன்னைக்குதான் நான் உங்க அம்மாவோட போட்டோ ரூம்ல பார்த்தேன். எனக்கு உயிரே இல்லை தெரியுமா? நீ எத்தனையோ முறை அவங்க போட்டோவை காமிச்சு அம்மாவை பாருங்க பாருங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். ஆனா நான் ஒரு தடவை கூட அவங்க முகத்தை பார்க்காம தவிர்த்திருக்கேன். உண்மையை சொல்றேன் தமயந்தி, என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம் அதுவாதான் இருக்கும். நீ அவங்கள காட்டினப்பவே நான் பார்த்து தொலைஞ்சிருந்தா நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. உனக்கும் அவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. அதுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தமயந்தி. மனசெல்லாம் அப்படியே படபடப்பா இருக்கு. நான் சரியாதான் பேசிட்டு இருக்கானான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏதாவது உளர்னா பெருசா எடுத்துக்காது. என்ன நீ பெருசா எடுத்துக்க மாட்ட எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசு அப்படியே
உங்க அம்மா அன்னபூர்ணி அம்மாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அதே அன்பு, அதே கருணை, அதே இரக்கம், இது எல்லாமே நான் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். உனக்கு துரோகம் செஞ்ச எனக்கே இப்ப வரைக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். உன் மனசுல ஒரு துளி கூட வெறுப்போ பகையோ வந்து நான் பார்த்ததே இல்லை. எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராட்டம் செஞ்சேன். ரெஸ்டாரண்ட் ரேட்டிங் வர்றதுக்காக யாருக்குமே தெரியாம வந்து ஹெல்ப் பண்ண. இன்னும் என்னெல்லாமோ செஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒவ்வொன்னா நினைச்சு பாக்குறேன் தமயந்தி. அன்னபூர்ணி அம்மா எனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ நீயும் வந்து எனக்காக இத்தனை உதவியும் செஞ்சு என்ன மேலும் கடன்காரனாக்கி விட்டுருக்க. இதெல்லாம் நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேனே தெரியல. சாரி சாரி, சத்தியமா என்னால இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்பவே உன்னை பார்த்து அப்படியே கதறி அழணும் போல இருக்கு. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. உன்னை நேர்ல பார்க்கும் போது இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த வாய்ஸ் நோட் அனுப்புறேன். மத்ததெல்லாம் நான் நேர்ல சொல்றேன் தமயந்தி. பாய். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்மளோட இந்த பயணத்துல நீங்க ஒரு பக்கமோ நான் ஒரு பக்கமோ இழுக்க முயற்சி பண்ணி பக்கமுமே நகர முடியாம ஒரே இடத்துல தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம். அதனாலதான் உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற முடிச்ச அவிழ்த்து விட்டு உங்களை சுதந்திரமா போக விட்டுலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அப்படி உங்களை போக விடுறது கஷ்டமான ஒன்னாவே இருந்தாலும் உங்களுக்காக அதை நான் செய்ய போறேன். ஒரு வகையில இது எனக்கு நானே கொடுத்துக்க போற பெரிய வலிதான். ஆனா நீங்களாவது நிம்மதியா இருப்பீங்கல்ல, அது போதும். அது போதும். நீங்க என் மெஸ்ஸுக்கு வந்தது, என் கூட பழகுனது, எனக்காக சண்டை போட்டது, நமக்கு கல்யாணம் ஆனது, அதுக்கப்புறம் நமக்குள்ள நடந்த குட்டி குட்டி சண்டைகள், இது எதையுமே என்னால மறக்கவே முடியாதுங்க. சொல்ல போனா மிச்சம் இருக்கிற காலத்தையும் இந்த நினைவுகளை வச்சே நான் வாழ்ந்து முடிச்சிருவேங்க. நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நீங்க நிம்மதியா தூங்கணும். அத்தை பிரீத்தி கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்க தொழில்ல இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணுங்க. வாய்ப்பு இருந்தா எங்கேயாவது இருந்துகிட்டு இது எல்லாத்தையும் நான் பார்த்து ரசிக்கணும். அவ்வளவுதாங்க. வாழ்க்கையில எல்லா விதமான சோகத்தையும் ஏமாற்றத்தையும் பார்த்தவங்க நான். ஆனா இப்போ இருக்கிற வலியும் வேதனையும் இதுக்கு முன்னாடி நான் அனுபவிக்காத ஒண்ணு. யாரோ நெஞ்சுக்குள்ள கையை விட்டு துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தை பிச்சு வெளியே உருவி எடுக்கிற மாதிரி ரணமா இருக்குங்க.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விடுவான்னு நினைக்கிறேன். நிச்சயமா விட மாட்டேன். ஐயோ சித்தப்பா, நீங்க கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டீங்களா? வேடிக்கண்டா இழுத்து மூடு. என்ன விடு. விடு. கழுத்தை விடு. 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 நான் அந்த கிணத்தை மூட விடாம தடுக்கணும். என்ன விடு. விடு. நீ அந்த கிணத்துக்குள்ளேயே ஜலசமாதியாக போறடி. அதுக்கப்புறம் உள்ள இந்த யுகத்துக்கும் அடைஞ்சு கிடக்க போற. அப்புறம் என்ன? இல்ல, முடியாது. அது நடக்காது. என்ன சாமி இது? ஆவி உள்ள இருந்து தடுக்க பாக்குது. இழுத்து மூடிக்கோ. என்ன விடு. விடு. என்ன விடு. விடு. ஏய், உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சுடி. 5 4 3 தமன்னா என்னையும் நீ காப்பாத்துற குடும்பத்தையும் சர்வநாசம் செய்ய போறேன்டி. இது சத்தியம். 1 மூடுங்க. அப்பாடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆன்ட்டி, இந்த போட்டோல இருக்கவங்களை நீங்க பாத்தீங்களா? இல்ல தம்பி, பார்க்கல. இல்லையா? அங்கிள், இந்த போட்டோல இருக்கவங்கள பாத்தீங்களா? இல்லப்பா, நான் பார்க்கலையேப்பா. அங்கிள், இத நல்லா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த பொண்ணு தான், நான் பார்க்கலையே.
நான் உன்னை புடவைய கட்டி கல்யாணத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? நீ என்ன அப்படியே உட்காந்துருக்க? என்ன விட்டு ப்ளீஸ். இனி நான் உன் கண்ணிலே பட மாட்டேன். எங்கேயாவது போயிடுறேன். இங்க பாரு, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சரி நான் உன்னை விடுறதா இல்ல. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணா உனக்கும் பிரச்சனை இல்லாம எனக்கும் பிரச்சனை இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன்டா தங்கம். இங்க பாரு, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆகு. என்னால முடியாது. நான் ரெடி ஆக மாட்டேன். இங்க பாரு, நீ ரெடி ஆனாலும் ஆகலனாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் எவனாலையும் தடுக்க முடியாது. சீக்கிரம் முடிவெடு. ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவ கழுத்துல தாலி கட்டினியா இல்லையா? ஐரெல்லாம் வந்தாச்சு. எங்க அக்கா வர்றதுக்காக வெயிட்டிங். இன்னைக்கு சுடர் கழுத்துல தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அவளை காப்பாத்த ஆள் வந்துகிட்டு இருக்கு. அவளை காப்பாத்தவா? யாரு வரா? எழிலோட குழந்தைங்களுக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அதுங்க 2 பேரும் தேடி வந்துகிட்டு இருக்குங்க. குழந்தைங்க வந்து என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி கூட்டு போறாங்களா? வரட்டும், பாத்துக்கலாம். இத பாரு, எனக்கு குழந்தைங்க மேல எந்த பாசமும் இல்ல. அதுங்களை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு தேவை நீ அவ கழுத்துல தாலி கட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அது ஒண்ணுதான். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டைம் ஆயிடுச்சு, போலாமா? ப்ளீஸ், உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இங்க பாரு, இதையே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? எழுந்துரு, எழுந்துரு. வேண்டாம் மாமா, என்ன விட்டுரு மாமா. இங்க பாரு, நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி கத்துனாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கெஞ்சி டைம் வேஸ்ட் பண்ற? வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. இங்க பாரு, அமைதியா என் கூட வா. ப்ளீஸ் மாமா, வேண்டாம், என்ன விட்டுரு. ஏய், சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. மாமா மாமா மாமா, வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, என்ன விட்டுரு மாமா. மாமா ப்ளீஸ். மாமா சொன்ன கேளு மாமா. மாமா வேண்டாம். வான்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் மாமா. தமிழ், தமிழ், அபி, தமிழ். கவின், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கவின், நீ எப்படி இங்க வந்த? ஐயோ, ஏங்க வந்தீங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்களை எதுக்கு இழுத்துட்டு வந்திருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற? ஏய், நிறுத்துவியா? இதுங்களா ஒரு ஆளு இதை கடத்திட்டு வர வருவாங்களா? இங்க பாரு, அதுங்க தான் உன்னை தேடி இங்க வந்தது. இப்போதைக்கு இதுங்களை வெளியே விட்டா பிரச்சனை வரும்னு தான் இங்கேயே கட்டி போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போட்டோல இருக்கிற 2 பேரையும் பாத்தீங்களா? இந்த பக்கம் ஏதாவது வந்தாங்களா? இப்பதான் இவங்க இந்த பக்கமா போனாங்க. இந்த பக்கமா? ஆமா, இந்த பக்கம் தான். கண்டிப்பா தெரியுமா? ஆமா ஆமா. தேங்க் யூ. தமிழ், நாங்க உன்னை தேடி வந்தது அஞ்சலிக்காக தான். அஞ்சலிக்காகவா? ஏன் அஞ்சலிக்கு என்னாச்சு? காலையில அஞ்சலி எழுந்திருக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அஞ்சலி தமிழ் தமிழ்னு உன் பேரை தான் சொல்லிட்டு இருக்கா. தமிழ், நீ வந்தாதான் கியூர் ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காரு. இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடுமா.
அதனால தான் கூட்டிட்டு போக வந்தோம். மாமா, அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நான் அந்த குழந்தைய மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ், அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணு. இங்க பாரு, இந்த மாதிரி டிராமாலாம் நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த தடவை என்னை ஏமாத்த முடியாது சுடரு. இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன நம்பு ப்ளீஸ். நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். போய் அஞ்சலி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ஒரு தடவை என்ன நம்பு. நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். உனக்கு கெஞ்சி கேக்குறேன். உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். வேணும்னா உனக்கு நான் ஒரு ஆப்ஷன் தரேன். என்ன சொல்லு, நான் செய்யறேன். நிஜமா? நான் எது சொன்னாலும் செய்வியா? சத்தியமா செய்யறேன். என்னன்னு சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். நேரா வந்து என் பக்கத்துல உட்காரு, நான் தாலி கட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீ அஞ்சலியை பாரு, இல்ல இதுங்களை பாரு, யார வேணாலும் பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? மாயா எங்க? அவளை எங்களால பிடிக்க முடியல ஜானகி. ஆமா தங்கச்சி, பாதி வழியிலேயே நாங்க திரும்பி வந்துட்டோம். அப்படியே போயிருந்தாலும் எங்களால ஃப்ளைட்டை பிடிச்சிருக்க முடியாது அண்ணி. அதான் திரும்பி வந்துட்டோம். அப்படின்னா அவளால திரும்ப வர முடியாது. இல்ல, விசா பிரச்சனைன்னு ஒருத்தவங்களை வெளியேத்தனா அவங்க மறுபடியும் விசா வாங்கிட்டு அந்த நாட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ரிமார்க் ஆயிருக்குல்ல. படிச்சுட்டு போயிருக்க வேண்டியவ இப்படி பாதியிலேயே போயிட்டா. சரி விடு. பார்வதி, ஒரு வழியா அவ போய் சேர்ந்துட்டா. இனிமே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்தை ஜாம் நடத்தலாம். சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. அம்மா, சீனு எங்க? அவன் மாயாவை எப்படியாவது கூட்டிட்டு வர்றதுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கான். நேரம் ஆயிடுச்சு, பிடிக்க முடியலன்னு சொன்னீங்க. எங்களுக்கு நேரமாயிடுச்சு பார்வதி. அவன் போயிருப்பான்னு நினைக்கிறோம். அப்போ அவர் அங்க போனாரா போலையான்னு உங்க யாருக்கும் தெரியாதா? போயிருப்பான்னு நினைக்கிறோம். எதுவா இருந்தாலும் அவன் வந்தா தான் தெரியும். ஜீப்ல போயே பிடிக்க முடியல, பைக்ல போய் மட்டும் பிடிக்க முடியுமா என்ன? பாவம் அவரு. அந்த மாயா ரொம்ப தான் அலைய விடுறான். சரி விடுங்க, இதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. வந்தா இருந்தா இப்ப ஊருக்கு போயிட்டா, அவ்வளவுதான், விட்டுடுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த ரூம்ல இருக்கோம்னு நினைக்கிறேன்? நானும் அம்மாவும் தங்கி இருந்தோம்ல, அந்த ரூம்ல தான் இருக்கோம். சரி வா, 3 பேரும் போய் தேடுவோம். நீ என்ன செய்ய போற மகா? ரொம்ப நேரத்துக்கெல்லாம் அவ இங்க இருக்க மாட்டாளே. ஐடி கார்டை கண்டுபிடிச்சு அவ எடுத்துட்டு போறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ண போற? அவளை போக விட்டுற போறியா? இல்ல,
தடுக்க முடியாது. ஆனா கிடைக்கிற இடைவேளையில என்ன செய்ய முடியும்னு நான் யோசிக்கிறேன். அக்கா நீங்க போயிட்டே இருங்க, நான் பாஸுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீ வா. வரா வரா. பாஸ் என்ன சீதா, இதுக்கு மேலேயாவது நான் கிளம்புவா? முதல்ல இந்த தண்ணிய குடிங்க பாஸ். தேங்க்ஸ். பாவம் புவனா, டைம்க்கு போக முடியுமோ இல்லையோ. வேணும்னா நம்ம ராமியை இவளை டிராப் பண்ண சொல்லுங்களேன். என்னம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஆமா அங்கிள், டைம்க்கு போக முடியுமான்னு தெரியல. 10 மினிட்ஸ்க்கு மேல லேட் ஆனா உள்ள வர விட மாட்டாங்க. ஏய் ராம், போற வழியில இந்த பொண்ணை காலேஜில் விட்டு போயிட. பரவாயில்ல அங்கிள், நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட சும்மா போமா, ஆட்டோல போறதை விட பைக்ல சீக்கிரம் போயிடலாம். அவ என்ன உன்னை தலையில தூக்கிட்டு போறா? பைக்ல தானே போற. போமா. மாமா தான் சொல்றாருல்ல போனா, சொன்னா கேளு. சரிக்கா. நான் வரேன் அங்கிள். எக்ஸாம் போகும்போது எதுக்கு பேக்? இல்லங்க நான் வச்சுக்கிறேன். இல்ல என் பேக்ல தான் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல. ஏய், அவ ஏற்கனவே எக்ஸாம்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்துல என்ன விளையாடுத்தணும் உனக்கு? அதுக்கு இல்ல பெரியப்பா, எக்ஸாம் முடிச்சிட்டு அவ இங்க வந்துட்டு போட்டுமே, அதான் சொன்னேன். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. நேத்து தான் அவசரமா போயிட்ட, இன்னைக்கு நிதானமா வந்து அரட்டை அடிச்சிட்டு போ. சரி நான் போயிட்டு வரேன். ஏறி உட்காரு. புவனா விழுந்துராத, நல்லா புடிச்சுக்கோ. என்ன புவனா, முன்ன பின்ன பைக்ல உட்கார்ந்தது இல்லையா? இவ்ளோ கூச்சப்படுறீங்க? நல்லா உட்கார்ந்துட்டு போங்க. புவனா டென்ஷன்ல எக்ஸாம கோட்டை விட்டுறாத, நல்லா யோசிச்சு எக்ஸாம் எழுது. சரிக்கா. சரி புடிச்சுக்கோ. பாய், பாத்து போங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாமே பொய். அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நானே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டாலும் பயமா தான் இருக்கு. அந்த மகா பொய் சொல்றாங்களா இல்ல நடக்கிற அபசகுனம் தானா நடக்குதா? எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு உயிர் தான் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கன்னு என்னால சொல்ல கூட முடியல. என்னைய நம்பி சின்ன கரு ஒண்ணு என் வயித்துல வளருது. என் புருஷனை மட்டும் இல்ல, என் பிள்ளையையும் நீதாம்மா காப்பாத்தணும். கருணை காட்டு தாய முத்தரம்மா. அரை நிமிஷம் நெருங்கிட்டோம். நீங்க போன் எடுக்கலாம், வட்டி காசு கேட்காம விட்டுருவோனா? அண்ணே நீங்களாண்ணே? பாத்து இரு ஒரு நிமிஷம். இந்தா போனா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்லதான். ஷால் போயிடுச்சு. எனக்கு உடனே எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். அதான் இரு.
ஆச்சு அத்தா. எக்ஸாம் போகணும். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, நீ பதட்டப்படாத. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அண்ணா தெருவில் என் பைக் நிக்குது, வந்து ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிடுங்க. இரு, ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஆட்டோ. உட்காரு. வரான் கிட்ட வரான், ரெடியா இருங்கடா. ஓகே ஓகே ஓகே, வை. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வீசுங்கடா. எங்கடா அவன்? பைக்கே காணோமே. போக விட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கடா? ஐயோ, இப்படி விட்டுட்டீங்களடா. எங்கடா? பைக்கே இந்த பக்கம் வரவே இல்லை. அவன் ஆட்டோல போய்கிட்டு இருக்கான்டா. ஐயோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சை, மண்டபத்துல நல்ல விருந்து இருக்குன்னு மொத்த கொசு இங்கே வந்துட்டீங்களா? என்ன கடிச்சா உங்களுக்கு தான் போதை ஏறும். பிளாடி இடியட். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடியுது. மணமகள் அறை. கண்மணியை தவிர வேற யாரோ படுத்துருக்குறாங்க. என்ன கண்மணியை காணோம்? கண்மணி, நீ எங்க போன? நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணுமே. கண்மணி, எந்த ரூம்ல இருக்க? கண்மணி, இந்த ரூம்லயும் கண்மணி இல்லையே. எங்க போயிருப்பா? என்ன சவுண்டு? எப்படி விழுந்துச்சு? காத்து குளிர்ந்திருக்கும் போல. இதை கூட ஒழுங்கா கட்டாம காலையில வரட்டும், பேசிக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியை நிறுத்தாம போயிட்டேன். சாரி கண்மணி, சாரி. நான் வேணும்னே பண்ணல கண்மணி. ஆக்சிடென்ட் ஆனதும் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துட்டேன். அதான் என்ன மன்னிச்சிரு கண்மணி. மாற என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தான். நான் தான் கார் ஓட்டினேன். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். மன்னிச்சிரு கண்மணி. மாறம் பாவம், எனக்காக பழி அவன் மேல போட்டுக்கிட்டான். பாவம், என்ன மன்னிச்சிரு கண்மணி, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. கண்மணி, 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 நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் கண்மணி. கண்மணி, ராகவா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கண்மணி கிட்ட எங்கெல்லாம் தேடுறது? வா போலாம், வா. விடுறா கண்மணி, உங்ககிட்ட உண்மையை சொல்லணும். டேய், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. வா, நம்ம போலாம், வா. என்ன உண்மை? அது ஒரு உண்மையே இல்லங்க. நீ சும்மா உளறிட்டு இருக்கான். என்னடா? இல்ல, இருக்கு இருக்கு. பேசாம வாடா. இல்ல, அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அனி, அது தப்பா நினைச்சுக்காதீங்க. இவன் லைட்டா குடிச்சிருக்கான். ஓ, இவன் குடிச்சாலே எப்பவுமே இப்படிதான், பேசினதே பேசி ஏதாவது உளறிட்டே இருப்பான். இவரு குடிப்பாரா? ஐயோ இல்லங்க. நீ காலையில கல்யாணம்ல, அதான் சின்னதா ஒரு பேச்சுலர் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சமா குடிச்சான். நாள்ல இருந்து குடிக்க மாட்டான். என்னடா? இல்ல இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. டேய், நான் ஏற்கனவே குடிச்சிருக்கிறேன். ரகுவோ, சும்மா அண்ணே, நீ போய் சொல்றா. நீ ஃபர்ஸ்ட் டைம் தான் குடிக்கிறா. நீ இல்ல, நான் போய்லாம் சொல்ல. நீதான் போய் சொல்ற. அன்னைக்கு நீயும் நானும் மாற எல்லாரும் மொட்டை மாடல குடிச்சோம்ல, குடிச்சேன் கண்மணி. போய் சொல்ல. நீ இவன் போய் சொல்றா. நீ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீ இனிமே இவன் குடிக்க மாட்டான். நான் இவனை கூட்டிட்டு போறேன். இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. விடுறா. டேய் கண்மணி, உண்மையை சொல்லணும். உன்கிட்ட உண்மையை சொல்லணும். அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். கண்மணி, என்ன சொல்றாரு இவரு? என்ன உண்மையா இருக்கும்? ஏதோ உண்மைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவரு குடிப்பாரா? என்னவோ, எப்படியோ போட்டோம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.